Hello students. இப்போ 11th ஃபர்ஸ்ட் சாப்டர் செட்ஸ் ரிலேஷன்ஸ் ஃபங்க்ஷனில் எக்ஸாம்பிள் 1.1 பார்க்க போகிறோம். இது என்ன கேட்டிருக்காங்க பாருங்களேன். ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் நிறைய கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸை நீங்கள் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸோட வேல்யூ 4n+1, அப்புறம் என்னோட வேல்யூ 2 to 5, அப்புறம் n belongs to n அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி அப்ரோச் பண்ணணும், ஒரு சம்மை எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்லித்தர பாருங்க, பார்த்துங்க. ஃபர்ஸ்ட் வந்து என்ன செலக்ட் பண்ணணும், அப்புறம் தான் எக்ஸை செலக்ட் பண்ணணும். கண்டிஷன் நம்பர் 1, n belongs to n. என்னங்கிறது நேச்சுரல் நம்பர் 0, 1, 2, 3 and so on அப்படி கோயிங் ஆன். நாட் 0, ஸ்டார்ட் ஃப்ரம் 1. நேச்சுரல் நம்பர்னா 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணும், 1, 2, 3 and so on. n belongs to n. First condition over. Second condition number 2, 2 less than or equal to n less than or equal to 5. n lies between 2 and 5, including 2 and including 5. Equal இல்லைன்னா between 2 and 5, equal இருந்தா up to from 2 up to 5. அதுக்கு 2, 3, 4, 5. ரெண்டாவது கண்டிஷன் ஓகே. அடுத்த தேர்ட் கண்டிஷன், திஸ் இஸ் ரிக்வயர்ட் எக்ஸோட வேல்யூ 4n+1. தேர்ட் கண்டிஷன், x equal to 4n+1. we choose n from here. இங்கேருந்து எடுத்துக்கணும், என்ன வந்து இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கணும். n வந்து இவ்வளவு இருக்கு, அதுல 2 to 4 5 எடுத்துக்கணும். அப்புறம் x டிசைன் பண்ணணும். if n equal to 2 எடுத்துக்கணும், அது சப்ஸ்டிட் பண்ணணும். x equal to 2 இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் 4 2s are 8, 8+1 9. n equal to 3, x equal to 4 3s are 12, 12+1 13. n equal to 4, x equal to, இப்போ பார்த்தீங்கன்னா இது சப்ஸ்டிட் பண்ணல நேரம் 9+4 13. அந்த சீரீஸ் மாதிரி 9+4 13, 13+4 17. என்ன சப்ஸ்டிட் பண்ணுமா, 4 4s are 16, 4 and 4s are 16+1 7. n equal to 5, 5 சப்ஸ்டிட் பண்ணா 4 5s are 20, x equal to 21. 9+4 13, 13+4 17, 17+4 21. அப்போ therefore the set A is 9, 13, 17, 21. அவங்க வந்து ஏ கேட்டிருக்காங்க. நாட் ஓன்லி ஏ, சப்செட்ஸ் ஆஃப் ஏன்னு கேட்டிருக்காங்க. ஏயோட சப்செட், அதுல நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். சப்செட்ஸ் வேண்டாம், அது எத்தனை நம்பர் இருக்குன்னு. இதுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா பவர் செட்டை தான் கேட்டிருக்காங்க. பவர் செட் கண்டுபிடிச்சு அது பவர் செட்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, n ஆஃப் ஏ, n அப்படின்னா n ஆஃப் p ஆஃப் ஏ 2 power n. இதுதான் நம்பர் ஆஃப் சப்செட்ஸ், நம்பர் ஆஃப் சப்செட்ஸ் ஆஃப் ஏ. இதுதான் சப்செட்ஸ், நம்பர் ஆஃப் சப்செட்ஸ். அப்ப 2 power n. சரி, அப்ப n ஆஃப் ஏ எவ்வளவுன்னு பார்க்கணும். நம்ம ஏல இருக்கக்கூடிய எவ்வளவு நம்பர்ஸ் பார்க்கணும். ஹியர் n ஆஃப் ஏ ஈக்குவல் டு 1 2 3 4 4. ஏல இருக்க எலமெண்ட்ஸ் வந்து 4. n of p of a. புக்ல இந்த சிம்பிள் வந்து அந்த கர்சிவ் ரைட்ல இப்படி கொடுத்துருக்காங்க. p of கர்சிவ் ரைட்ல கொடுத்துருக்காங்க, நம்ம p of போட்டுருக்கோம். n of p of a equal to 2 power n, 2 power 4. 2 2s are 4 2s are 8 2s are 16. Therefore number of elements, number of subsets, எத்தனை சப்செட் இருக்குன்னா 16 சப்செட்ஸ் இருக்கும். சரி, எப்படி சார் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எலமெண்ட் இருக்குல்லப்பா ஏங்கிற செட்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த பி ஆஃப் ஏ எப்படி எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்க சிங்கிளா எழுதுவோம். 9 30 70 21. அப்புறம் ரெண்டு எழுதுவோம், 9 13, 9 17, 9 21, 13 17, 13 21, அப்புறம் 17 20. அப்புறம் ட்ரிபிள்ஸா இருக்கும், 9 13 17. இப்படி எழுதிட்டு வந்தோம்னா இவ்வளவு பி கோயிங் ஆன். அதுல 16 இருப்பாங்க.
2 power 4, 2, 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are 16. அவ்வளவு சப்செட்ஸ் இருக்கும். ஒன்று ஒன்றா எழுதணும், ரெண்டு ரெண்டா எழுதணும், மூணு மூணா எழுதணும், அப்புறம் நாலா எழுதணும், அப்புறம் நல் செட் ஒன்று போடணும். நல் செட் இப்படி ஒன்று போடணும். இது வந்து ஒரு சம்ல பயன்படும், அதனால ஞாபகம். நல் செட் ஒன்று போடணும். எதுவுமே இல்லைன்னா நல் செட் மட்டுமாவது போடணும். அது மாதிரி 16 elements you have to write it. Okay, thank you.